Student, 12th standard chapter 2 ல example 2.23 represent the complex number -1 - I in a polar form. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இந்த ஜஸ்ட் நம்ம நேரம் போலார் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஓகே நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷன் லெட் -1 - I நேம் இன்செர்ட் கொடுத்துருக்கு. இப்போ போலார் ஃபார்ம் நமக்கு தெரியும். நமக்கு டெஃபினேஷனில் போலார் நமக்கு R × cos theta + I × sin theta நான் டெஃபினேஷன் கொடுத்துருப்போம் போலார் ஃபார்ம் ஜென்ரல் இதில். அப்போ R × cos theta I sin theta. R வேல்யூ கண்டுபிடிக்கணும், தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ஜெக்ட் பண்ணால் இதான் நம்ம போலார் ஃபார்மோட ஜென்ரல் வேல்யூ. ஓகே சரி, ஓகே -1 - I = R × cos theta + I sin theta. ஓகே இது வந்து எக்ஸ் வேல்யூ, ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஒய் வேல்யூ. எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் -1 இருக்குது, ஐ கோஎஃபிஷியன்ட் -1. ஓகே அப்போ ஆர் கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும், இது ரெண்டு என்ன வரும், ஸ்கொயர் பண்ணணும். -1² -1², அப்போ 1 + 1 வரும் √2. அப்போ ஆர் வேல்யூ √2. நெக்ஸ்ட் ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் ஆல்பா. ஆல்பா என்ன, tan inverse of modulus of y/x. y வேல்யூ -1, எக்ஸ் வேல்யூ -1. மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 1 தான் வரும். 1 எப்போ tan inverse வரும், π/4க்கு வேல்யூ வரும். π/4 வேல்யூ தான் tan வந்து 1 வரும். இப்போ நெக்ஸ்ட்டு தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ 2 வேல்யூ நெகட்டிவ் இருந்தால் எத்தனை குவாட்ரண்ட் நமக்கு, 4th குவாட்ரண்ட் நம்ம டெஃபினேஷன் போலார் ஃபார்மில் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருப்போம். இப்போ 4th குவாட்ரண்ட், 4th குவாட்ரண்ட்ல நமக்கு தீட்டா = ஆல்பா - பைன்னு ஃபார்முலா கொடுத்துருப்போம். அப்போ ஆல்பா வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிங்கன்னா π/4 -π எப்படி இருக்கும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, கீழே 1 இருக்கும், 1 × π 4π. 4π -4π பை போனால் -3/4. இதுதான் தீட்டா வேல்யூ. இப்போ தீட்டா வேல்யூ தெரியும், ஆர் வேல்யூ தெரியும். இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு போலார் ஃபார்மில் சப்மிட் பண்ணலாமா? அப்போ -1 - I = ஆர் வேல்யூ √2 × cos -3/4 + I × sin தீட்டாக்கு -3/4. ஓகே நம்ம cos -θ நமக்கு டெஃபினேஷன் தெரியும். நமக்கு cos -θ நம்ம வரும் cos θ, sin -θ நம்ம வரும் -sin θ. இப்போ காசு வந்தால் ப்ளஸ் தான் வரும். அப்போ cos 3/4. சைன் வந்துச்சுன்னா அந்த மைனஸ் வந்து முன்னாடி வந்துடும், I × sin 3/4. இப்போ -1 I - விட போலார் ஃபார்ம்னா நமக்கு √2 × cos 3/4 - I sin 3/4 தான் நமக்கு போலார் ஃபார்ம். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.